அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நினைந்தவர் புலம்பல். குறள் எண் 1208. எனைத்து நினைப்பினும் காயார் அனைத்து அன்றோ காதலர் செய்யும் சிறப்பு. காதலரை நான் எவ்வளவு நினைத்தாலும் அவர் என்னை திட்டமாட்டார், அதுதான் அவரின் சிறப்பு என்பது காதலியின் கூற்று. மை லவர் won't scold me for however many times I was thinking about him. That is his greatness. துடிப்பா, எவ்வளவு நான் அவரை நினைத்தாலும் திட்டமாட்டார் என்னை. என்ன சொல்ல அவர் காதலின் சிறப்பை? எவ்வளவு நான் அவரை நினைத்தாலும் திட்டமாட்டார் என்னை. என்ன சொல்ல அவர் காதலின் சிறப்பை? கவிப்பேரரசு உரை. என்ன சிறப்பு செய்தார் காதலர் என்று என்னை வினவுகிறாயே தோழி. அவரை நான் எவ்வளவு மிகுதியாய் நினைத்தாலும் சிறிதும் சினம் கொள்ள மாட்டார், அதுவல்லவோ காதலர் எனக்கு செய்யும் சிறப்பு. நினைச்சா எதுக்கு ஒருத்தர் கோவிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த குறளை படிக்கும்போது எனக்கு ஏற்பட்டது, பலருக்கும் ஏற்படும். நினைக்கலன்னா கோவிச்சுப்பாங்க. என்ன நீ நினைக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கோவிச்சுப்பாங்க. நினைச்சுக்கிட்டே இருந்தா, பொழுதுனிக்கு நினைச்சுக்கிட்டே இருந்தா அப்ப கோபம் வருமா அப்படிங்கிற கேள்வி வரும். வருங்க. எப்பன்னு கேட்டா, இந்த திருமணமான புதிதுல மனைவியை வீட்டில் விட்டுட்டு, வேலைக்கு போகாத மனைவியா இருந்தா வீட்டை விட்டுட்டு கணவன் வேலைக்கு போயிடுவான். வேலைக்கு போவான். அவன் எப்படி திருமணத்துக்கு தேனிலவுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 10-15 நாள் விடுமுறை எடுத்திருப்பான். விடுப்பு எடுத்துட்டு திருப்பி பணிக்கு போவான். போகும்பொழுது போன உடனே அவன் ஒருவேளை மகிழ்வுந்திலையோ அல்லது பேருந்துலையோ போக ஆரம்பிச்சிருந்தானா, வீட்டை விட்டு வெளியில போன உடனே இருந்து தலைவி ஒன்னா குறுஞ்செய்தி அனுப்புவா, இல்லைன்னா செல்லிடப்பேசியில தொடர்பு கொண்டு பேசணும்னு நினைப்பான். ஏன்னா அந்த பிரிவு துன்பம். 10-15 நாள் ஒன்னாவே சுத்திக்கிட்டு ஈர் உடல் ஓர் உயிரா வாழ்ந்துட்டு இப்ப திடீர்னு ஒரு உடல் பிரிஞ்சு போது தன்னுடைய உயிரை தூக்கிட்டுனா அப்ப தலைவிக்கு அந்த பிரிவேக்கம் வருமா வராதா? அப்ப ஏன் திருப்பி திருப்பி அவனுக்கு குறுஞ்செய்தி அனுப்பிச்சு செல்லிடப்பேசியில தொடர்பு கொண்டு எங்கிட்ட நீ பேசணும் அப்படின்னு சொல்றதும், சும்மா போன் பண்ணி எதுக்குமா போன் பண்ண அப்படின்னு கேட்டா சும்மா தாங்க போன் பண்ண, உங்ககிட்ட பேசணும் இருந்தது அப்படின்னு சொல்றதும், இதெல்லாம் அவனுடைய பணிக்கு இடைஞ்சலா இருக்கும். அப்போ உண்மையிலேயே அதுவும் ஒருத்தர் கீழே போய் அவன் பணிபுரியுறான்னு வச்சுங்க, அப்ப அவன் மேலதிகாரிக்கு பதில் சொல்லணும். என்னன்னா பொழுதுக்கு உனக்கு போன் பண்ணிட்டு போன் வந்துகிட்டே இருக்குது, நீ வேலையை செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு மேலதிகாரி கேட்பாரு. ஒருவேளை இவன் தான் மேலதிகாரியா இருந்தா இவங்க கீழே இருக்கவங்க எல்லாம் இந்த மாதிரி குறுஞ்செய்தியும் போன் வரும்போது அவங்க கிசு கிசு பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள நம்மட்டு சிரிப்பு சிரிச்சிட்டு இருப்பாங்க. பாருங்க, தலைவர் திருமணம் ஆகி 10-15 நாள் தேனிலவு போயிட்டு வந்தாரு, இப்ப வீட்டுல இருந்து இந்த அம்மா ஒரே தொந்தரவு, வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இவங்க எல்லாம் ஒரு கிசு கிசுவும் குசு குசுவும் பேசிட்டு இருப்பாங்க. சோ இது தலைவனுக்கு ஒரு மன உளைச்சலை தருமா தராதா நீங்க சொல்லுங்க. ஆனா அந்த மன உளைச்சல் அவனால் வெளிக்காட்டிக்க முடியாது. இதே ஒரு 5 வருஷம் 10 வருஷமா இருந்ததுன்னா கண்டிப்பாக போனை கட் பண்ணுவாரு, அல்லது செய்திக்கு பதில் போட மாட்டாரு, அல்லது சுவிட்ச் ஆஃபே பண்ணி வச்சிருவாரு, அல்லது ஏரோப்ளேன் மோட்ல போய் வச்சிருவாரு. ஆனா கல்யாணமான புதுதுல இந்த மாதிரி வேலைக்கு போகும் பொழுது இதெல்லாம் பண்ண முடியாது அல்லவா? திருப்பி மாலை வீட்டுக்கு தானே போயாகணும். அதனால இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாம, திட்டவும் முடியாம, இதை ஏத்துக்கவும் முடியாம, மெல்லவும் முடியாம, விழுங்கவும் முடியாமங்கிற மாதிரி ஒரு திரிசங்கு நிலையில நம்ம தலைவர், நம்ம காதலர், நம்ம கணவர் இருப்பார். அப்படி இருந்த பொழுதிலும் என்னை அவர் திட்டமாட்டார். எவ்வளவு நினைச்சாலும், எவ்வளவு ஒரு தொல்லை பண்ணாலும், எவ்வளவு தூரம் அவர் கேட்டாலும், எவ்வளவு தூரம் அவர் பேச நினைச்சாலும் அவர் என்ன திட்டமாட்டார். அதுதான் அவர் என் மேல் வைத்திருக்கும் அந்த காதலுக்கு தரும் மரியாதை, அந்த காதலின் சிறப்பு அப்படின்னு தலைவி நினைச்சுக்கிறதாக இங்க நம்ம தலைவர் வள்ளுவர் சொல்றார். இதுக்கு ஒரு பாட்டு. தூரமா போனது துக்கமா மாறும், பக்கமா வாழ்வதே போதும்னு தோணும், ஊரடங்கும் நேரம் ஒரு ஆசை நேரும், கோழி கூவும் போதும் தூங்காம வேகும், அங்கு நீயும் இங்கு நானும் என்ன வாழ்க்கையோ, போதும் போதும் சொல்லாமல் வந்து சேரும், ஏ மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே, அந்த வெள்ளி நிலா வந்து தேடுதே, மச்சான் எப்போ வர போற, மச்சான் எப்போ வர போற, உத்திரத்தை பார்த்தே நானும் விக்கி விட போறேன் என்று
கவிஞர் தாமரை எழுதிய சிறப்பான பாடல்களில் ஒன்று. வெந்து தணிந்தது காடு என்று ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் சமீபத்தில் வந்த ஒரு படம். இந்த பாடல்ல மச்சான் என்ற சொல் வருது. முதல்ல அத்தான் என்ற சொல் வந்தது இல்லையா, அது மாதிரி மச்சான் என்ற சொல் வருது. சில வீடுகளில் மச்சான் என்று மனைவி கணவனை அழைப்பது உண்டு. மாம்ஸ், மச்சி, மச்சி, மச்சான் இப்படி எல்லாம் அழைப்பது உண்டு. அதை இங்க இந்த பாடல்ல தாமரை கொண்டு வந்திருக்காங்க. மீண்டும் குரல். எனைத்து நினைப்பினும் காயார் அனைத்து அன்றோ காதலர் செய்யும் சிறப்பு. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷி நித்ராலயா, வெள்ளிக்கிழமை, சேலம், கள்ளக்குறிச்சி, நயமலையம் நாளோடு நன்றி. டாக்டர் செல்வாகுரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.